ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் தேவைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்போர்ட். ஓகேங்களா? பாஸ்போர்ட்டுன்றது உங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நீங்கள் எந்த நாட்டோட சிட்டிசனாக இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம், திருப்பி உங்கள் கண்ட்ரிக்கு நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். அந்த பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் இங்கே இந்தியன் ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இமிக்ரேஷன் கொடுப்பாங்க நீங்கள் வெளியே போகும்போது. ஓகேங்களா? அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து திருப்பி உள்ளே வரும்போது இன்னொரு ஸ்டாம்பிங் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, விசா. விசா அப்படின்றது நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு அப்ரூவ்டு டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் என்டர் ஆகிட்டு எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு கொடுக்குற ஒரு அப்ரூவல். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இடிஏ எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதுதான் இந்த விசா மாதிரி. அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அப்ரூவ்ட் டாக்குமெண்ட். இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடிஏ பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கூகுளில் போயிட்டு இடிஏ ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுக்குறேன் நான். இங்கே வந்து அந்த கவர்மெண்ட் சைட் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ eta.gov.lk அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த சைட் பாருங்க. சைட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, வெல்கம் டு எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் இடிஏ. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 25th ஆஃப் மே 2026, nationals of 40 countries are eligible to obtain tourist visa or ETA. ஸோ ETAன்றது ஒரு கைண்ட் ஆஃப் டூரிஸ்ட் விசா. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 30 days. 30 daysக்கு ஃப்ரீ. ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 daysக்கு உங்களுக்கு டபுள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு தடவை ஸ்ரீலங்காக்குள்ளே என்டர் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து எக்ஸிட் ஆகலாம். நீங்கள் அங்கேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகலாம். இல்லைனா நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இன்னொரு என்ட்ரி வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டு இன்னொரு எக்ஸிட் கொடுக்கலாம் வித்தின் தட் 30 days. ஓகேங்களா? Under this scheme, tourists of about 40 countries are entitled to a tourist visa. Free of charge, valid for 30 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? With double entry permitted from the date of first arrival in Sri Lanka. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் இடிஏ. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அப்ளை டேப் போகிறேன் நான். இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் இடிஏ ஹோல்டர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு ப்ரூவ். ஓகேங்களா? நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இடிஏ இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் டு ஷோ த போர்ட் ஆஃப் என்ட்ரி இன் ஸ்ரீலங்கா. ஓகே. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் டு கவர் யுவர் எக்ஸ்பென்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அதாவது நீங்கள் போயிட்டு வர டிக்கெட்டு, இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு, அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர டிக்கெட்டு ரெண்டுமே நீங்கள் வச்சுருக்கணும் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதே மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் டு கவர் யுவர் எக்ஸ்பென்சஸ் இன் ஸ்ரீலங்கா. அங்கே போயிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு டூரிங்காக போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் செலவுக்கு தேவையான காசு பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயோ இல்லை கையிலையோ நீங்கள் வச்சுருக்கணும். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணணும் இந்த சென்ஸ் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஜென்ரலாக இது வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு யாரும் செக் பண்ண மாட்டாங்க. மேபி யாராவது கேட்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பணம் தயவுசெய்து கையில் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் ஏன் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் போயிட்டு
அங்கே போயிடுறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் காசு இல்லாமல் அங்கே சர்வை பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. டூரிங்காகவே சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காசு இல்லாமலேயே போகிறாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு இல்லீகலாக ஸ்டே பண்ணுறதுக்கு, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி என்ட்ரி பெர்மிட்டட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. டிக்கெட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் போதுமான அளவு காசு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் application submitting terms. You must enter the passport number correctly. You must enter nationality correctly as appears in the travel document. You must enter your date of birth correctly. ஸோ இந்த மூணு விஷயமே ரொம்ப முக்கியங்க. இதை வச்சு தான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஐ அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபார்ம் சப்மிஷனுக்கு போகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலுக்கு அப்ளை பண்ணணுமா, குரூப்புக்கு அப்ளை பண்ணணுமா, இல்லை தேர்ட் பார்ட்டிக்கு அப்ளை பண்ணணுமா நீங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் போகும்போது அப்ளை ஃபார் அன் இண்டிவிஜுவல் தான் கொடுத்தேன். நான் 2 பேர் போனோம், 2 அடல்ட்ஸு. ஓகேங்களா? 2 தடவை அப்ளை ஃபார் அன் இண்டிவிஜுவல் லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர் 3 பேர்னா நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய குரூப் அரேஞ்ச் பண்ணி போகிறீங்கன்னா அப்போது குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை ஃபார் அன் இண்டிவிஜுவல் எப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி என்டர்ட் ஆஸ் பர் த ஆப்ளிகன்ஸ் பாஸ்போர்ட். ஓகேங்களா? உங்களோட பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது இது ஃபில் பண்ணி இந்த இடி எல்லாம் வாங்கிட்டேன் நான். இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக சும்மா டம்மி டேட்டா உங்களுக்கு இங்கே நான் கொடுக்குறேன் நான். ஏஏ எஸ்எஸ் மிஸ்டர் டேட் ஆஃப் பர்த் வந்து டம்மி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். 2000 மார்ச் 1 2000 மார்ச் 1. ஓகேங்களா? மேல், நேஷ்னாலிட்டி இந்தியா, கண்ட்ரி ஆர் ரீஜன் ஆஃப் பர்த் இந்தியா. ஸோ நீங்கள் இந்தியாவில் பிறக்கல, வேறு ஒரு கண்ட்ரியில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக்குபேஷன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது கொடுக்கணும். நான் இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் நான். பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே டம்மி நம்பர் கொடுக்குறேன் நான். பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கும். ஸோ இதில் டம்மி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். 2023 ஜூன் 1 2035 ஜூன் 1. ஓகேங்களா? இதெல்லாம் டம்மி இன்ஃபர்மேஷன். உங்களோட பாஸ்போர்ட்டை பார்த்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். கிட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் எனேபிள் கொடுத்து ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இல்லை வெறும் அடல்ட்ஸ் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே போங்க. ட்ராவல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். வேர் ஹாவ் யூ பின் டியூரிங் லாஸ்ட் 14 days பிஃபோர் திஸ் ட்ராவல்? எங்கே இருந்தீங்க? ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே வரீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். விசா ரிக்வயர்ட் 30 daysங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு 30 daysக்கு வேலிட் விசா கொடுப்போம், உங்களுக்கு டபுள் என்ட்ரி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இன்டெண்டட் அரைவல் டேட், ஸோ ஃப்யூச்சர் டேட் கொடுக்கணும். நான் சும்மா ஜூலையில் ஒரு டேட் கொடுக்குறேன் நான், 24 ஜூலை. பர்பஸ் ஆஃப் விசிட், என்ன பர்பஸ்க்காக நீங்கள் போகிறீங்க ஸ்ரீலங்காவுக்கு? ஓகே, நான் டூருக்காக தான் போகிறேன், அதனால் சைட் சீயிங் ஆர் ஹாலிடேயிங் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா போர்ட் ஆஃப் டிபார்ச்சர், உங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு அங்கே போய் எங்கே லேண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே என்ட்ரி ஆவீங்க அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த போர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட்லேயே இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரநாயக்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த நான் புக் பண்ணும்போது, பட் இங்கே வந்து நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் நான், டம் இன்ஃபர்மேஷன். ஏர்லைன் வெசல், என்ன ஏர்லைன்? ஓகேங்களா?
இந்தியன் ஏர்லைனா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸா, ஸோ வேறு ஏதாவது ஏர்லைன்ஸ்னால் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? சும்மா இங்கேயும் டம்மி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ளைட் வெசல் நம்பர். ஸோ உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்களா, அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டோட நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் கொடுக்கணும். அங்கே நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அட்ரஸ், உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நீங்கள் இந்தியாவில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சென்னை, தமிழ்நாடு. இங்கே டம்மி நம்பர் கொடுக்குறேன். கண்ட்ரி ஆர் ரீஜன், இந்தியா. அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் இன் ஸ்ரீலங்கா. நீங்கள் ஸ்ரீலங்கா டூருக்காக போகிறீங்களா, அங்கே எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, ஏதாவது ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணுறீங்களா, இல்லை ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணுறீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு 4 5 இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா அட்ரஸும் இங்கே கொடுக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் மொத்தமாக 90 தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்ரீலங்காவில் என்டர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டே எங்கே பண்ண போகிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுங்க. ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? இதுவும் டம்மி இன்ஃபர்மேஷன் தான். இமெயில் அட்ரஸ். ஸோ இப்போது நீங்கள் இந்த இடிஏக்கு ரிலேட்டடான கம்யூனிகேஷன் எங்கே எதில் வரணுமோ அந்த இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன். டெலிஃபோன் நம்பர் ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து ஆல்டர்னேட் நம்பர் கொடுக்கலாம், இல்லை அதே நம்பரும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட காண்டாக்ட் நம்பர் இங்கே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிக்ளரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் விசா வச்சுருக்கீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா, ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணுறீங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா நம்ம டூரிங்காக போகிறோம், இப்போ தான் விசா அப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே நோ தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், do you have a valid residence visa to ஸ்ரீலங்கா? கிடையாது, நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணுறோம். ஆர் யூ கரண்ட்லி இன் ஸ்ரீலங்கா? இந்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம். ஓகேங்களா? வித் அ வேலிடிட்டி ஆர் obtained an extension of visa. Do you have a multiple entry visa to ஸ்ரீலங்கா? ஆல்ரெடி விசா இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இல்லை, நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் நோ கொடுத்துடலாம். ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் த அபவ் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். இந்த பாக்ஸை செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன அந்த 3 இன்ஃபர்மேஷன் இல்லையா, உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி, இதெல்லாம் கரெக்டாக பாஸ்போர்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இப்போ இங்கே கொடுக்க மாட்டேன் நான். பட் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடி ரெசிப்ட் கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்னைக்கு நீங்கள் இது சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே காமிக்கும். டியர் மிஸ்டர், நீங்கள் நேம் கொடுத்துருப்பீங்களா, அது கொடுத்துட்டு யுவர் இடிஏ அப்ளிகேஷன் டு விசிட் ஸ்ரீலங்கா ஹஸ் பின் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கும் ஒரு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? மேபி கம்யூனிகேஷனுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் அமௌண்ட் US$ 0. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க. ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல இந்த இடிஏ அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? யூ வில் ரிசீவ் அ ரெஸ்பான்ஸ் ஃபார் யர் அப்ளிகேஷன் வித்தின் 48 hours. 2 நாளைக்குள்ளே கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. இதோட கண்டினியூஷன் காமிக்கிறேன். இந்த ரெசிப்ட் இங்கே பாருங்கள், எந்த இமெயில் ஐடியா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் நம்பர் வழியாக காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா ஒன்லி ஆஃப்டர் 72 hours ஆஃப் சப்மிஷன் ஆஃப் யுவர் இடிஏ அப்ளிகேஷன். ஓகேங்களா? 3 நாள் கழிச்சு பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணாதீங்க. விச் மீன்ஸ் லைக் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஒரு சேஃப்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில்லையும் வரும், அதுவும் காமிக்கிறேன் நான்.
ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு இமெயில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எத்தனை மணிக்கு வந்திருக்கு பாருங்கள், 9:44 AM. அதே இன்ஃபர்மேஷன் தான் இது, வந்து அக்னாலேஜ்மெண்ட் தான். இந்த மாதிரி வந்து ரிசீவ் பண்ணியாச்சு, இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு வந்துச்சு. இதோட கண்டினியூஷன் அந்த மெயில் மட்டும் காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 24 hours கழித்து உங்களுக்கு எந்த queries-ஆ இருந்தாலும் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெயிலில். ஸோ இது ஃபஸ்ட்டு மெயில், அந்த மாதிரி ரிசீவ் பண்ணியாச்சுன்னு சொல்கிற ஒரு மெயில். அடுத்த மெயில் வந்து பாருங்கள், அப்ரூவல் மெயில். இது பாருங்கள், 9:47. முதல் மெயில் 9:44க்கு வந்தது, அடுத்த மெயில் 9:47. கிட்டத்தட்ட 3 minutes-ல எனக்கு இந்த அப்ரூவல் மெயில் வந்துடுச்சு. ஓகேங்களா? வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் தட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் இடிஏ ஹஸ் பின் அப்ரூவ்ட். அவ்வளோதான். இது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இடிஏ கிடச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ரிகார்ட் டு ரெலவெண்ட் பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் நம்பர், நேஷ்னாலிட்டி அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆர் கரெக்ட்லி என்டர்ட். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் இடிஏ நம்பர், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்லையா அது, அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், பாஸ்போர்ட் நம்பர், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, வேலிடிட்டி ஆஃப் இடிஏ. ஸோ அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ட்ராவல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி. இங்கே பாருங்கள், என்ட்ரி டைப் டபுள், திஸ் இஸ் பெர்மிட்டட் வித்தின் 30 days ஆஃப் யுவர் இனிஷியல் அரைவல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ளை பண்ணும் ஐடிஓக்கு. இதோட கண்டினியூஷனும் காமிச்சிடுறேன் நான். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பர்பஸ் செலக்ட் பண்ணிங்களா, சைட் சீயிங், ஹாலிடேயிங் செலக்ட் பண்ணோம், அது கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆர் நாட் பெர்மிட்டட் டு யூஸ் திஸ் இடிஏ ஃபார் எனி அதர் பர்பஸ். நீங்கள் டூருக்காக வரீங்க, சுற்றி பார்க்கறதுக்காக வரீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுக்கும் கிடையாது. எதுக்கெல்லாம் கிடையாது? பிஸ்னஸ்க்கு கிடையாது, ட்ரேட் கிடையாது, ஸ்டடிங் கிடையாது, என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டூரிங்காக வரீங்கன்னா வெறும் டூரிங்காக மட்டும்தான், வேறு எதுக்கும் இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸுங்க. 10 to 15 minutes மேலே எடுக்காது இந்த ப்ராசஸ்ஸு. நீங்கள் கையில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்ல. யாருக்காகவும் வந்து இந்த இடிஏ அப்ரூவல் வாங்குறதுக்கு காசுலாம் எதுவும் கொடுக்காதீங்க, நீங்களே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.